அன்பான மக்களே, நம்மளோட நிவின் இருக்கார் இல்லையா, விஜய் மாதிரியே சூப்பராக க்ளீன் சேவில் செம்மையாக இருக்காருங்க. அது மேட்ரு கிடையாது. இப்போ அவர் கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, அது எவ்வளோ பெரிய ஷாட் அடிச்சிருக்கான்னு பாருங்களேன். கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ நிவின் வந்து செம்மையாக கிரிக்கெட் ஷாட் அடித்த மாதிரி ஒரு போஸு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. க்ளீன் சேவில் அழகான மீசை, சூப்பராக ஒயிட் டிஷர்ட் போட்டு சூப்பராக வந்து பேட்டை பிடிச்சிருக்காரு. அவர் பேட்டை பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கிரிக்கெட் பிடிச்ச எல்லாருமே வந்து இந்த ஸ்டைலு பேட் பிடிக்கிறத வந்து நல்லா லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நிவின் சூப்பருங்க, செம்மையாக இருக்கார். கிரிக்கெட் அவர் செம்மையாக விளையாடுவார் இல்லையா, அதனால் வந்து சூப்பராக வந்து எடுத்து போட்டிருக்காங்க. செம்ம ஷாட்டு, ஆஹா அழகாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் க்ளீன் சேவும் சூப்பராக தாங்க இருக்குது. இவரை நம்ம நிறைய க்ளீன் சேவில் பார்த்ததில்ல, ட்ரிம்மில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் க்ளீன் சேவும் இவருக்கு நல்லா இருக்குது, இவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். செம்ம நிவின் சூப்பர். ஆனால் கிரிக்கெட் சூப்பராக போஸ்ட் செம்மையாக கொடுத்துருக்கீங்க. என்ன அடிச்சிங்க, 4 அடிச்சிங்களா 6 அடிச்சிங்களா அப்படின்னு மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்தாலும் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். நம்ம தலை தோனி கிரிக்கெட் விளாண்டாருன்னா எவ்வளோ நேரம் விளாண்டாலும் பார்ப்போம். ஆனால் அவர் இப்போ விளாட மாட்டார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தலை இல்லாதது. இப்போ சிஎஸ்கே அதுன்னு வருது இல்லையா, ஐபிஎல் வருது, அதில் விளாட்றாரான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்ம நிவின் வந்து செம்மங்க, சூப்பர், செம்மையாக இருக்கார். அவர் வச்சிருக்கிற ஸ்டைலே செம்மையாக இருக்குது, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கருத்துக்கள்